நல்ல காலம். நல்ல சமயத்துல நீ மட்டும் வரலன்னா அந்த மிருகம் எங்களெல்லாம் ஒரு கை பார்த்துருக்கும். கை பார்த்திருக்குமா? அதுனா கைரேக ஜோசியம் தெரிஞ்ச மிருகமா? பிச்சு பெறாடி இருக்கும். பட்டைய போட்டு ஏன்பா அப்படி வளர்ற? அட பட்டமா, இது ரொம்ப ஆபத்தான இடம். உடனே நாம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். இந்த காட்டுல பாதுகாப்பான இடமா? வரும்னா பறந்து வீடு கட்டிக்கலாம். பாருங்க, இது ஒரு தீவு. இங்க இருந்து போகணும்னா கடலை தாண்டித்தான் போகணும். கடலை எப்படியா தாண்டது? 4 கடலையை கீழே போட்டுட்டு தாண்ட வேண்டிதான். வீணா பேசுறதா எப்படி? முதல்ல பாதுகாப்பா ஒரு பறந்து வீடு கட்டிப்போம். அப்புறம் ஒரு படகோ பரிசுலோ கட்டி நீங்க இருந்து போயிடுவோம். முக்கியமான விஷயம் என்ன? இங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தங்கலாம். ஏன்? அதுக்கப்புறம் அடிக்கடி கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு இந்த பகுதியெல்லாம் வெள்ளக்காடா மாறிடும். வரத்து பாய், ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஒரு அவசரத்துல வந்துருச்சுங்க. அங்க பாத்தீங்களா, அறிவுள்ள கூட்டம் உண்மையா உழைக்குது, அறிவு கட்ட கூட்டம் இங்க உட்கார்ந்து சதி திட்டம் வகுக்குது. உன்னாட்ட கூலிக்கார நாய்ங்கோ தாண்டா உழைப்பாங்க. என்ன மாதிரி கூலிக்கார நாய்ங்க இல்லன்னா உன் குடல் கும்பி அவிஞ்சு போயிடுங்க. நீ இப்படி வாமா, உழைச்சி சாப்பிட்டா என்ன வேமானி பழப்பு நமக்கு இருக்கு. ஒரு அவசரத்துல வந்துட்டீங்க. ஏண்டா சொல்றது அவசரத்துல அவசரத்துக்கு எனக்கு அவசரம் வந்து கொண்டு விடுவோம். கீதா, என்ன இதெல்லாம்? அழகானவரை மாத்த போறேன். அத பாத்தீங்களா, அந்த மரம் எப்படி இருக்கு? மொட்டையா இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரம் பச்சை பசல் அழகா இருக்கு. மரத்துக்கு அழகு தேவையா இருக்கும்போது நமக்கு அழகு கண்டிப்பா தேவையில்லையா? அதுக்காக எதுக்காக கத்தியை திட்டுற? நம்ம வீட்டு தோட்டத்துல அளவுக்கு மேல் செடி வளர்ந்திருந்தா என்ன செய்வா? என்ன செய்வோம்? அதை அழகா வெட்டி விடுவோம். அதத்தான் நானும் செய்ய போறேன். என் மேல என்ன செடியா வளர்ந்துருக்கு? தோட்டத்துல செடி, உங்க முகத்துல முடி. முடிய வெட்ட போறியா? மாட்டேன். நீங்க வெட்டிக்கல, நாங்க யாரும் உங்களோட பேசவும் மாட்டோம், பழகவும் மாட்டோம். நிஜமாவா சொல்ற? ஆமா. என்ன நீங்க வெட்டிக்க போறீங்களா இல்லையா? முடிய மட்டும் வெட்டு, முகத்தை வெட்டிடாத. மெதுவா வெட்டு. வேண்டாம் வேண்டாம். இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? நீதான் இப்படி கத்தனியா? காட்டு ஜாதியா டவுன் ஜாதியா மாத்தியாமா? மாத்து மாத்து. இல்லன்னா தாடிக்கு ஒரு பின்னல போட்டு 2 பூவை வச்சு கற்பூரத்தை ஏற்றி தெய்வமா கொண்டாடுங்க சில பைத்தியங்கள். ஏன் கொண்டாடினா என்ன தப்பு? இந்த காட்டுல நம்மளை எல்லாம் காப்பாத்தினவருக்கு கோயில் கட்டி கும்பிட்டாலும் தப்பு இல்ல. கரெக்ட். அஞ்சல சொல்லிட்டா அப்ஜெக்ஷனே கிடையாது. உடனடியா கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட வேண்டியதான். டேய் சுங்குகுல்லா, கல்லுங்களுக்கு கோயில் கட்டுறது பத்தாதுன்னு இந்த மனுஷனுக்கும் கோயில் கட்டி கும்பிட போறீங்களா? ஃபாரஸ்ட் பாய், இவங்க விஷயத்துல ஜாக்கிரதையார். 7 அடியில குழிய வெட்டி அளவு பார்க்கலாம், கொஞ்சம் இறங்கு அப்படின்வாங்க. இறங்கின உடனே கப்புன்னு மண்ணை தள்ளிட்டு 2 பூ அதுல சொல்லிட்டு சமாதி ஆயிட்டாருன்னு திருட்டு பைய முகம் இவனுக்கு. அப்பா, எல்லார்கிட்டையும் தெய்வீக தன்மை இருக்குப்பா, உங்ககிட்ட கூட இருக்கு. ஆனா அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்துட்டு பெரிய மனுஷாளார மகான்களுக்கு கோவில் கட்டுறதுல தப்பே இல்லை. இது பார், யார பார்த்தாலும் அவ குணத்தை தான் பார்க்கணும், கோலத்தை பார்க்க கூடாது. என்ன சார் நீங்க அப்ப ஜடாமுடிய வளர்த்துக்கு எல்லாம் கோமணத்தோட அலையணும்னு சொல்றீங்களா? சில பேர் டவுன்ல கோமணமே இல்லாம அலையறானுங்க. கேட்டா நிர்வாண சுவாமிகளும். அந்த நிர்வாணத்திலையும் தெய்வீகம் இருக்கு. அஞ்சல காதுல விழுந்துதான், நிர்வாணத்திலையும் தெய்வீகம் இருக்கான். என்னமோ தெய்வீகம் நீங்க மறந்து ஓடுறாங்க. சீக்கிரமே புரிஞ்சுப்பேன். என்ன இவரு அமைதியா மறைச்சிட்டு போறாரு? நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் சேவெல்லாம் பண்றதுக்கு வெரி குட். நம்ம கும்பலாரை சந்திச்சு
இன்னைக்கு வேலையை இதோட முடிச்சு எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்க. என் உயிரே போனாலும் சரி, இந்த அக்கிரமத்தை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. செய்த தவறுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டீங்களே, அதோட விட்டுடுங்க. ஆமாப்பா, அவர் செய்தவரை திருத்தமே ஒரேடியா கொன்னிடக்கூடாது. அம்மா ராதா, தைரியமா இருமா, மனசு கலங்க. பார்த்து வெட்டுங்க. அஞ்சலி, உனக்கு என்ன மனசு கஷ்டம்? எதுக்காக நீ தூக்கு போட்டுக்கிற? தூக்கு போட்டுக்கிறேன். நீ வெட்டியா? என்னது? யாரு இதுங்க? மேல வெட்டு. அட பாவி, அறிவு கட்ட முண்டா,
நுனிக்கலையில உட்கார்ந்துட்டு அடிக்கலையை வெற்றிய விழுந்தினா செத்துருவியே. என்னம்மா அஞ்சல, நீயாவது புத்தி சொல்லக்கூடாது அவனுக்கு? இப்ப நீங்க என்ன புத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? உங்களை கேட்டாங்களா? அந்த ஆளு விழுந்து தாங்கணுங்கிறதுக்காக தான் நுனிக்கலையிலேயே உட்கார வச்சிருக்கேன். நீ வெட்டி. ஓஹோ, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியலையே. டேய், சீக்கிரமா வெட்டி விழுந்து சாக மணியாவலே எங்களுக்கு எல்லாம். நான் சாவது உங்க 2 பேருக்கும் வேடிக்கையா? நான் சாக மாட்டேன். சாகாம ஒண்ணு நான் விட மாட்டேன். ஏன் பின்ன என்ன, நான் அக்கடான கிராமத்துல இருந்தேன். ஆசை காட்டி என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன். இங்க கூட்டியாந்து இந்த நடுக்காட்டுல கஞ்சி தண்ணிக்கு வழியெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு கூட கவலைப்படலைங்க. பரம்பரையா நான் வச்சிருந்த ஜல்லிக்கரண்டை போயிடுச்சே. எவ்வளவு பெரிய செய்யும் அஞ்சல, நீ இப்ப கண் கலங்குற. என்னங்க சாதாரணமா பெண்ணுங்க அழுதாலே எனக்கு மனசு பொறுக்காது. அதுலயும் வயசு பொண்ணுங்க அழுதுட்டாங்கன்னா நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடும். நிஜமாவே மேல உனக்கு பிடித்தா இல்லையா? எனக்கும் உங்க மேல நான் இருக்கேன். உங்க மேல லேசா பிடிப்பு உண்டு. சரி. ஆனா நீங்க இந்த அடிக்கடி கடவுள் இல்லன்னு சொல்றீங்களா? அத நினைச்சா தான் பூன்னு போகும். அந்த தூவெல்லாம் அப்படின்னு என்ன நீங்க அதை மாத்திட்டோம். என்ன திடீர்னு நிசப்தம்? இறங்கி வந்த உன்னால கீழே இறங்க முடியும்? உன்னை தூக்கி மேல உட்கார வச்சதே நான் தானே. அஞ்சல கீழே இறக்கி விட்டுறேன். இறக்கி விடுமா? அஞ்சல இல்லடா, ஆறேலன்னு கூப்பிட்டா கூட நீ அதே கலையில தான் உட்கார்ந்து இருக்கணும். அங்க இரு. அஞ்சல இல்ல நாங்க போறோம். அஞ்சல டேய் அஞ்சல. ஒரு வழியா பரன் வீடை கட்டி முடிச்சாச்சு. நீங்களாம் குளிச்சுட்டு ஓய்வெடுங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். நான் அப்பதான் அடிச்சு விரட்டிட்டேன். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லன்னா அந்த புலி என்ன கொண்டுட்டு இருக்கும். என்னது முகத்துல கீரை? அதோடும் இல்ல, புலி அடிச்சிருக்கு.
ஆமா, எனக்கு யார் இந்த புடவை கட்டினது? நான் நீங்களா? என்ன அப்படி பாக்குற? உங்களை எப்பவும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. என்ன நீ பாத்துக்கிட்டே இருந்தா புலி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பாப்பா அப்பாடா, ஒரு வழியா பறவை வீட கட்டி அதுல குடியும் வந்துட்டோம். இனிமே காட்டு மிருகங்க, விஷ ஜந்து இதோட தொல்லையே இருக்காதுப்பா. மரவள்ளி வந்தாலும் வருண்டோய். வரணுமான பின்னால நிக்குதே. சும்மா இருங்க. காட்டு மிருகம் விஷ ஜந்துக்களை கூட நம்பலாம், இந்த மனுஷ ஜாதிகளை தான் நம்பவே கூடாது. என்னடா கேரட் மாங்காயி ஆ. வள வளன்னு பேசிட்டு இருக்கிறியடா. எனக்கு பேய் பசி, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா. சின்ன பையா, மாமாவுக்கு தரித்திர பசி. வெளியே உட்காரு. மசாலா தூக்கிட்டு போற போ. நான் பசின்னு சொல்றதுக்குள்ள புசின்னு எல்லாம் வந்து விழுவுது பாத்தியா? என்னது உங்க 2 பேர் பேர்லயும் ரத்தக்கரையா இருக்கு? இவ குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு புலி உணவு வேலை பாஞ்சது. அதை அடிச்சு போட்டு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏமா, உன் பேர்ல புலி பாஞ்சு விடுத்த? ஆமாங்க, நல்ல நேரம். இவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த புலிகிரியா இருப்பேன். என்ன மாதிரி நம்ம போராட விளந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். திரும்பி போற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். இந்த பாருமா, பொம்பளைங்க தைரியமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி அசட்டு துணிச்சலா இருந்தா உயிருக்கே ஆபத்தா போயிடும். இனிமே நீ தனியா எங்கேயும் போக கூடாது. குளிக்க போன இடத்துல அவ்வளவு ஆபத்தா? இனிமே நாம யாரும் குளிக்க வேண்டாம். உனக்கு ஜாலிதாயா? என்ன கூச்சலிங்க? என்ன கலாட்டா? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து மல்லிகைப்பூ வாங்கி கூட அத்தான்னு ரொம்ப ஆசையா கேட்டுச்சு. ஒருவேளை கனவுல நான் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து அது தலையில வச்சது என்னவோ. அறிவு கட்டவனே, அது தூக்கத்துல என்ன நினைச்சே ஏங்கி இருக்கும். கனவுலயும் நீ குறுக்க வந்திருப்ப. இங்கேயே நீ வந்த அப்படின்னு சொல்லிருக்கோம். இல்ல அஞ்சல? பண்ணாடுங்களா, பாத்தீங்களாட்ட கனவு கனவுன்னு ஏன் பறக்குறீங்க? நான் எவ்வளவு பெரிய பூதத்தை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அது காலை மட்டும் கண்ணங்கரேன்னு கருவா கட்ட மாதிரி இத்தான் பெருசு. அது ஒரு நகம் ஒவ்வொன்னும் இவ்வளவு நீட்டமா இருந்தது. சுத்த கர்நாடகமா இருக்கிற பூதமாவது பேயாவது அதெல்லாம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சுத்த மூட நம்பிக்கை. அதோ हमारा சாமி ஜி. ஏயா, பெரிய மனுஷனா நீ? சின்ன பசங்க கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி துப்திய ராத்திரில பத்திட்டு வரியா? அறிவில்ல உனக்கு? 5 நிமிஷத்துல 5-10 ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கும் பொழுது கல்லஞ்சக்காரன் எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்ன குப்புன்னு வேர்க்கிற மாதிரி இருக்குது. அப்பா ஏயா ஜிப்பா, பீதியே கிடையாதுன்னு பீத்திக்கிட்ட சாது சாமி அவரை பார்த்து அரண்டு இருக்கிறேன். போடா சுங்குக்குள்ள. இதுனா பயமா? ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சி இல்ல அஞ்சல? நரம்பு தளர்ச்சி இல்ல, திமிரு. எரியா கைய. என்னடா சிரிக்கிறீங்க? கைய வைப்பேன். என்ன பொத்துக்கு பயந்து இருக்கிறியே ஒரு ஆறுதலுக்குன்னு. ஏன் கிடந்து அமளி பண்ணிட்டு இருக்கேன்? அவ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து இருக்கா. அம்மா கீதா, அவளுக்கு கொஞ்சம் ஜலம் கொடுத்து தூங்க வை. வாங்க போலாம். உங்க உபதேசம் போதும். உங்க பரண்டைக்கு போங்க. நம்ம பரண்டா வாங்க. எந்திரியா நீங்களும் போங்க. அட எந்திரங்களடா. ஜல
இருக்கு. ஆமா ஆமா, இங்க புதிய காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும். சீக்கிரம் குளிச்சுட்டு வா. எவ்வளவு அன்பா ஆசையா பழகுதுங்க. இது உனக்கு வேணா புதுசா இருக்கலாம். இந்த காட்டுல மிருகங்கள் இப்படி பழகிறத நான் எத்தனையோ முறை பார்த்திருக்கேன். அதே மாதிரி நாம 2 பேரும் சீச்சி, அதே மாதிரியா? நாம் என்ன மிருகங்களா? ஜம்பு, இங்க பாருங்க. என்னது இது எப்படி இருக்கு? அது அன்பின் அடையாளம். ஓ, அன்பு இருந்தா இப்படித்தான். என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு இல்லையா?